அந்த மழையின் சாரலில் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்கள் காதலை இதழ்களால் பேசிக்கொண்டனர். முத்தத்தின் போதையில் அவள் நிலை குலைந்து போக ஆகாஷ் அவளை பிரிந்து அவளது கைகளை தன் கைகளால் கோர்த்து கொண்டவன் பிறகு அவள் கால்கள் தரையில் படாதவாறு அவளை தன் கைகளால் அப்படியே உயர்த்தி தூக்கி கொண்டான். அந்த மழைச்சாரலில் காதலின் முழு உத்வேகத்துடன் அவன் அவளை தூக்கி கொண்டு மெல்ல பங்களாவின் உள்ளே அறையை நோக்கி நடக்க அவள் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து அந்த பாதுகாப்பான அணைப்பில் தன்னை மறந்தாள். அந்த இரவு அவர்களின் காதலின் உச்சக்கட்ட உணர்வுகளுக்கான தொடக்கமாக அமைந்தது. மழையில் நனைந்து காதலின் போதையில் மூழ்கியிருந்த அந்த தருணம் அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கியிருந்தது. ஆகாஷ் அவளை தன் வலுவான கைகளில் ஏந்தி கொண்டு பங்களாவின் படிக்கட்டுகளை தாண்டி அறைக்குள் நுழைந்தான். அந்த அறைக்குள் நுழைந்ததும் வெளியே பெய்த மழையின் சத்தம் ஒரு மெல்லிய பின்னணி இசையைப் போல கேட்க அறையின் இதமான சூழல் அவர்களை வரவேற்றது. அவன் அவளை மெல்ல அந்த பெரிய மெத்தையில் கிடத்தினான். மழையில் நனைந்த அவளது உடைகள் அவளது மேனியில் ஒட்டி இருக்க அந்த ஈரப்பதம் அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. ஆகாஷ் அவளை கிடத்திவிட்டு அவளது முகத்தில் வழிந்த மழைத்துளிகளை தன் விரல்களால் மென்மையாக துடைத்தான். அவளது கண்கள் அந்த மழையின் குளிர்ச்சியிலும் ஆகாஷின் தீண்டலிலும் ஒரு விதமான மயக்கத்தில் மூழ்கியிருந்தன. ஆகாஷ் அவளது ஈரம் சொட்டும் கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளது கழுத்தின் மென்மையில் தன் இதழ்களை பதித்தான். அந்த இடத்தில் அவனது வெப்பமான மூச்சு பாட்டதும் தாமரை ஒரு மெல்லிய முனகலை வெளிப்படுத்தினாள். அவள் அவனது சட்டையை பற்றி கொண்டு அவனை இன்னும் தனக்கு அருகில் இழுக்க அவன் அவளது மேனியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் முத்தங்களால் செதுக்க தொடங்கினான். அவளது இதழ்களில் அவன் பதித்த முத்தங்கள் வெறும் தீண்டலாய் இல்லாமல் அந்த இரவின் தீவிரத்தை உணர்த்துவதாக இருந்தன. தாமரை, இந்த மழை, இந்த குளிர், உன்னோட இந்த ஈரமான மேனி, இது எல்லாமே நம்ம காதலுக்கு ஒரு வரம் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். ஆனால் அவள் பதில் சொல்லும் நிலையில் தான் இல்லை. ஆகாஷின் அந்த ஆக்ரோஷமான அதே சமயம் மென்மையான அன்பு அவளை புயலில் சிக்கிய படகாக மாற்றியிருந்தது. அவன் அவளை தன்வசப்படுத்த அவளும் அவனுள் முழுமையாக தன்னை இழக்க தொடங்கினாள். அந்த அறையில் நிலவிய மௌனத்தை அவர்களின் மூச்சுக்காற்று மட்டுமே உடைத்தது. ஆகாஷ் அவளை தன் கைகளால் வளைத்து அவளது முழு அழகையும் தன் கண்களாலும் தீண்டல்களாலும் உள்வாங்கிக் கொண்டான். அவள் அவனது தோள்களை தன் நகங்களால் கீறிவிட்டு அந்த இன்பத்தின் உச்சத்தில் அவனோடு ஒன்றிணைந்தாள். இருவரது உடல்களும் அந்த மழையின் குளிர்ச்சியை மறந்து காதலின் நெருப்பால் உருகின. அந்த இரவு மூணாரின் பனிமலையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சொர்க்கம். நேரமே உறைந்து போனது போல அவர்கள் அந்த தருணத்தில் தங்கள் வாழ்க்கையின் அத்தனை மகிழ்ச்சியையும் கண்டடைந்தனர். வெளியே பெய்த மழை அவர்களின் காதலுக்கு சாட்சியாக தாளம் போட அறைக்குள் காதல் ராகம் மென்மையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரியாமல் அந்த இரவின் ஒவ்வொரு நொடியையும் தங்கள் காதலால் ஆட்கொண்டனர். அந்த மழையும் குளிரும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மாறாக அவர்களை இன்னும் நெருக்கமாக பிணைத்து ஒரு முழுமையான காதலர்களாக மாற்றியிருந்தது. அந்த இரவின் அமைதியில் அவர்களின் இதய துடிப்புகள் மட்டும் ஓர் இசையாக துடித்துக் கொண்டிருந்தன. மறுநாள் காலை மூணாரின் ஜன்னல் வழியே நுழைந்த மெல்லிய பனிமூட்டத்தான சூரிய ஒளி அவர்கள் மேல் படர்ந்திருந்தது. நேற்று இரவு பெய்த மழையின் ஈரமும் அந்த பனிமலையின் அமைதியும் அறையை சுற்றிலும் ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தி இருக்க தாமரை ஆகாஷின் மார்பில் தலை சாய்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆகாஷ் கண்களை திறந்தாலும் தன் மடியில் கிடக்கும் அந்த தேவதையை விட்டு எழ மனம் இல்லாமல் அவள் கூந்தலை மென்மையாக வருடி கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் தாமரை மெல்ல விழித்தாள். ஆகாஷின் பார்வையில் நிறைந்திருந்த அந்த பாசத்தை பார்த்ததும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அந்த பார்வையில் நேற்று இரவின் ஞாபகங்கள் அலைமோத அவள் அவனது மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். குட் மார்னிங் தாமரை என்று ஆகாஷ் அவள் காதோரம் முணுமுணுக்க அவள் அவனது பிடியிலிருந்து மெல்ல நழுவி எழுந்து அமர்ந்தாள். அந்த அறையின் கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த தேயிலை தோட்டங்களும் மேகங்கள் தவழும் மலைகளும் ஒரு ஓவியம் போல காட்சியளித்தன. ஆகாஷ், இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்? நேத்து அந்த எக்கோ பாயிண்ட், அந்த ஏரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று அவள் உற்சாகமாக கோரினாள். ஆகாஷ் அவளை இழுத்து தன் அணைப்பிற்குள் வைத்துக் கொண்டு, இன்னைக்கு நம்மளோட பயணம் இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு. இன்னைக்கு நம்ம டாப் ஸ்டேஷன் போக போறோம்.
அங்கிருந்து பார்த்தா மேகங்கள் எல்லாம் நம்ம காலுக்கடியில இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குண்டி என்றான். அதன் பிறகு இருவரும் தயாராகி வெளியே வந்தனர். ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு காரில் புறப்பட்டனர். பயணம் முழுவதும் சாலைகள் வளைந்து நெளிந்து செல்ல ஒவ்வொரு திருப்பத்திலும் மலைகளின் அழகு மாறிக்கொண்டே இருந்தது. ஆகாஷ் காரை ஓட்டும் போது அவ்வப்போது ஒரு கையை எடுத்து தாமரையின் கையை பற்றி கொண்டான். அந்த தொடுதலே அவளுக்கு ஒரு பெரிய பலத்தை தந்தது. மலை உச்சியில் இருந்த டாப் ஸ்டேஷன் சென்றடைந்த போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வியக்க வைத்தது. அங்கிருந்து பார்த்தால் மூணார் பள்ளத்தாக்கு அப்படியே ஒரு பச்சை நிற போர்வையை போர்த்தியது போல இருந்தது. மேகங்கள் அவர்களை தொட்டு தொட்டு சென்றன. தாமரை அந்த உயரத்தில் நின்று கீழே தெரிந்த உலகத்தை பார்த்து, ஆகாஷ், மேல இருந்து பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாம் எவ்வளோ சின்னவங்களா தெரியுறாங்க, ஆனா இந்த இயற்கை எவ்வளோ பெருசில்ல என்று மெய்சில் எடுத்து போனாள். அங்கிருந்த ஒரு சிறிய பாறையின் மேல் அமர்ந்து இருவரும் அந்த பனிக்காற்றை ரசித்தனர். ஆகாஷ் அவளை பார்த்து, தாமரை, நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். பல மேடு பள்ளங்கள் இருந்தாலும் மேல வந்து நின்று பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகா தெரியும். இந்த ஒரு வாரம் நான் உன் கூட செலவழிக்கிறது என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த தருணங்கள் என்று அவளது கன்னத்தை கிள்ளினான். அன்று மதியத்திற்கு மேல் அங்கிருந்த சிறிய அருவி ஒன்றிற்கு சென்றனர். ஆட்கள் நடமாட்டம் குறைவான அந்த இடம் அவர்களுக்கு தனிமையை வாரி வழங்கியது. அருவியின் சத்தம் காதுகளுக்கு விருந்தாக இருக்க அவர்கள் அங்கிருந்த பாறைகளில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சென்னையின் பரபரப்பு, குடும்பத்து பிரச்சனைகள் என எதுவுமே அந்த மலை உச்சியில் அவர்களுக்கு ஞாபகமே இல்லை. திரும்பி வரும் வழியில் ஆகாஷ் காரை நிறுத்தி தாமரையை ஒரு பூங்காவிற்கு அழைத்து சென்றான். அங்கு மலர்ந்து கிடந்த காட்டுப்பூக்களுக்கு நடுவே இருவரும் நடந்து செல்லும் போது அவளை தூக்கி கொண்டு அந்த பூங்காவையே வலம் வந்தான். அவள் சிரித்த சத்தம் அந்த பூங்கா முழுவதையும் நிரப்பியது. அந்த இரண்டாவது நாள் உயரமான இடங்களின் அழகையும் தனிமையின் இனிமையையும் அவர்களுக்கு கொடுத்தது. அன்று இரவு அவர்கள் பங்களாவிற்கு திரும்பிய போது இருவருக்கும் ஒரு விதமான அலுப்பு, ஆனால் மனமெல்லாம் மகிழ்ச்சி. அறைக்கு வந்ததும் மீண்டும் ஒருமுறை அந்த பனிமலையின் குளிர்ச்சியை அனுபவித்தபடி அவர்கள் தங்கள் காதலின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தனர். அடுத்த 2வது இரவு நட்சத்திரங்கள் ஜன்னல் வழியாக பார்க்க அவர்களின் காதலின் சாட்சியாக திகழ்ந்தது. மூணாரின் குளிர் இன்னும் அதிகமாக அவர்கள் இருவரின் நெருக்கமும் இன்னும் அழுத்தமானது. மூணாரில் அந்த 7 நாட்களும் ஆகாஷும் தாமரைக்கும் ஒரு சொர்க்கத்தை போல கழிந்தது. முதல் 3 நாட்கள் சுற்றுலாவின் பரபரப்பில் இருந்தவர்கள் மீதமுள்ள 4 நாட்களை தங்களுக்குள் மட்டுமே துளி துளியாக அனுபவிக்க முடிவெடுத்தனர். 4ஆம் நாள் காலை ஆகாஷ் காரை எடுக்கவில்லை. தாமரை, இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் போகலாம். வெறும் தேயிலை தோட்டம் மட்டும் இல்ல, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி நீர்வீழ்ச்சிக்கும் போலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்று சொன்னான். மலைப்பாதையில் இருவரும் நடக்க தொடங்கினார்கள். அடர்ந்த மரங்கள், பறவைகளின் கூச்சல் என அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. நடக்கும்போது தாமரைக்கு சிறிது களைப்பு ஏற்பட ஆகாஷ் அவளை ஒரு குழந்தையைப் போலவே தூக்கி கொண்டான். ஆகாஷ், என்ன இது? எனக்கு நடக்க முடியும், தயவு செஞ்சு என்னை கீழே இறக்கி விடுங்க என்று அவள் கெஞ்ச, பின்னால யாராவது வருவாங்க, உன்னை பத்திரமா காப்பாத்துறது ஏன் பொறுப்பு இல்ல, என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியாது என்று அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு நடந்தான். சிறிது தூரம் அவளை தூக்கி கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தவன் வழியில் வந்த ஒரு புதரில் தடுமாற இருவரும் கீழே விழுந்து புல்வெளியில் உருண்டனர். அந்த ரொமான்டிக் சீன் அப்பொழுது ஒரு காமெடி சீனாகி போனது. இருவரும் அந்த புல்வெளியிலேயே மல்லாக்கப்படுத்து கொண்டு மேகங்களை பார்த்தபடி விழுந்து விழுந்து சிரித்தனர். அந்த சிரிப்பின் முடிவில் ஆகாஷ் அவளை அணைத்துக் கொண்ட தருணம் அவர்களின் காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. 5ஆம் நாள் பங்களாவில் இருந்த சமையல்காரர்களுக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு, இன்னைக்கு நாமளே சமைக்கலாம் என்று ஆகாஷ் உற்சாகமாக சொன்னான். அடுப்படியில் அவர்கள் செய்த அலப்பறையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. உப்புக்கு பதில் சர்க்கரையை சேர்த்தது, வெங்காயத்தை வெட்டும் போது தாமரை அழ, அவளை தேற்ற போன ஆகாஷின் கையில் கத்திப்பட்டது என எல்லாமே ஒரு பெரிய குழப்பமாக முடிந்தது. ஒரு கட்டத்தில் சமையல் கட்டின் ஓரமாக போய் இருவரும் மாவு பொடி விளையாட்டில் இறங்கிவிட்டனர். ஐயோ ஆகாஷ், என் முகமெல்லாம் மாவு பூசி வச்சிருக்கீங்க, இது நியாயமா என்று அவள் துரத்த அவன் அவளை பிடித்து மேஜையின் மேல் அமர வைத்து அவளது கன்னத்தில் இருந்த மாவை கழுவ முத்தங்களால் அங்கேயே ஒரு ரொமான்டிக் விளையாட்டை தொடங்கினான்.
அன்று மதிய உணவு சமையலறைக்கு பதிலாக அவர்களின் காதலால் நிறைந்தது. 6ஆம் நாள் தாமரைக்கு தன் அழகை ஆகாஷின் கேமராவில் படம் பிடிப்பதற்கு ஆசை. ஆகாஷ் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் போல அவளை ஒவ்வொரு கோணத்திலும் போட்டோ எடுத்தான். தாமரை, இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண, இன்னும் கொஞ்சம் நெருக்கமா, அட இவ்ளோ அழகா இருந்தா நான் எப்படி கேமராவை பார்ப்பேன் என்று அவன் அவளை விடாமல் ரசித்தான். அப்பொழுது திடீரென ஒரு குரங்கு வந்து தாமரையின் ஹேண்ட்பேக்கை பறிக்க பார்க்க ஆகாஷ் பயங்கர வீரனாக அதை துரத்தி கொண்டு ஓட, ஆனால் துரத்தி செல்லும் போதே அவன் கால் சறுக்கி அங்கே விழுந்ததும் அதை பார்த்து தாமரை சிரித்த சிரிப்பு இருக்கே, அந்த தருணமே அவர்களுக்கு ஒரு பெரிய நினைவாக அமைந்தது. அன்று இரவு பங்களாவின் பால்கனியில் அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் அந்த புகைப்படங்களை ரசித்தனர். அவன் அவளை அணைத்துக் கொண்டு ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் ஒரு காதல் அர்த்தம் சொல்ல அந்த இரவும் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானது. இப்படியாக 6 நாட்களும் உருண்டோடியது. 7ஆம் நாள் காலை அவர்கள் கிளம்பும் நேரம் வந்தபோது ஒரு விதமான மௌனமே நிலவியது. ஒரு வாரத்தில் மூணாரின் காற்று, மழை, மேகம், அந்த பங்களா எல்லாமே அவர்களின் அடையாளமாகி விட்டது. காலை உணவு சாப்பிடும் போது தாமரை அமைதியாக இருந்தாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து, ஏன் தாமரை, கஷ்டமா இருக்கா? மூணார் மேல உனக்கு அவ்வளோ பாசமாடி என்று கேட்டான். இல்ல ஆகாஷ், இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் நம்மளோட காதலுக்கு சாட்சி மாதிரி தோணுது. மறுபடியும் சென்னைக்கு போனா அங்க வேலை, பசங்கன்னு எல்லாமே மாறிடுமேன்னு ஒரு பயம் என்று அவள் தன் மனதில் இருப்பதை சொன்னாள். ஆகாஷ் அவள் முகத்தை நிமிர்த்தி, நம்ம எங்க போனாலும் அந்த மூணார் குளிர்ச்சியும் நம்மளோட நெருக்கமும் எப்பவும் நம்ம மனசுலயே இருக்கும்டி. அங்கேயும் நாம ஒரு மூணாரை உருவாக்கிடலாம் என்று அவளை நிகழ்ச்சியுடன் அணைத்தான். பங்களாவை விட்டு கிளம்பும் போது அந்த அறைக்கு ஒரு கடைசி விசிட் அடித்தனர். அன்று இரவு நடந்த அத்தனை அழகான தருணங்களும் அந்த சுவர்களுக்குள் பதிந்திருந்தது. காரில் ஏறிய போது ஆகாஷ் மெதுவாக அவன் காதோரம், உன்னோட இந்த கடைசி நாள் கிஃப்ட் சென்னை போனதுக்கு அப்புறமா சொல்றேன் என்று கண் சிமிட்டினான். அவர்கள் மூணாரை விட்டு கிளம்பும் போது அந்த மலைகளே அவர்களுக்கு விடை கொடுத்தது போல தெரிந்தது. அந்த ஒரு வாரம் அவர்களுக்கு ஒரு தேனிலவு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் ஒரு முழுமையான வாழ்க்கை பாடமாக அமைந்தது. சென்னை திரும்பும் அந்த பயணம் முழுவதும் ஆகாஷின் முகம் ஒரு விதமான ரகசிய புன்னகையுடன் இருந்தது. மூணாரிலிருந்து கிளம்பும் போதே அவன் சொன்ன அந்த கடைசி நாள் கிஃப்ட் என்னவென்று தெரியாமல் தாமரை வழிநெடுகிலும் யோசித்துக் கொண்டே வந்தாள். சென்னை நகரின் அந்த இரைச்சலும் வாகனங்களின் நெரிசலும் அவர்களுக்கு ஒரு விதமான அந்நியத்தன்மையை கொடுத்தது. மூணாரின் அமைதியையும் அந்த பனிச்சாரலையும் விட்டுவிட்டு மீண்டும் அந்த பரபரப்பான வாழ்க்கைக்குள் நுழைவது அவர்களுக்கு ஏதோ ஒரு சுமையை சுமப்பது போலவே இருந்தது. கார் வந்து நின்றது. பல நாட்களுக்கு பிறகு தங்கள் வீட்டின் வாசலில் இறங்கும் போது கார்த்திக், ரம்யா, தாத்தா மற்றும் குழந்தைகள் அனைவரும் வாசலிலேயே காத்திருந்தனர். அவர்கள் வந்தவுடன் குழந்தைகளை தூக்கி முத்தமிட்டாள் தாமரை. தாத்தா அவர்களை ஆசீர்வதிக்க, கார்த்திக், என்னடா ஆகாஷ், மூணார்ல இருந்து இவ்ளோ பொலிவோட வந்திருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா என்று குறும்புடன் கேட்க, ஆகாஷ் மட்டும் தாமரையை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரித்து கொண்டான். வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த பழைய ஞாபகங்கள் அவர்களை தழுவின. தாமரை தன் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அங்கிருந்த துணிகளை எல்லாம் அடுக்கும் போது ஒவ்வொரு பொருளும் அந்த ஒரு வார நினைவுகளை அவளுக்குள் கொண்டு வந்தது. ஆகாஷ் அவளுக்கு பின்னால் வந்து கதவை மெதுவாக சாத்தினான். அவன் உள்ளே வந்த விதமே அவளுக்குள் ஒரு சிறிய படபடப்பை ஏற்படுத்தியது. என்ன ஆகாஷ், இன்னும் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே என்று கேட்டபடியே அவனை திரும்பி பார்த்தாள். ஆகாஷ் அவளை தன் கைகளுக்குள் இழுத்து கொண்டு அவள் காதோரம் மெதுவாக குனிந்து, அந்த கிஃப்ட் இப்போ இங்க இல்ல தாமரை, அது ரொம்ப ஸ்பெஷலானது. அதுக்காக நாம இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணணும். அது இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு, ஆனா அது உனக்கு தெரியாத ஒரு இடத்துல என்று சொன்னான். அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. என்னவாக இருக்கும் என்று அவள் விழித்து கொண்டே இருக்க, அவன் அவளை கைப்பிடித்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான். மொட்டை மாடியின் கதவை திறந்ததும் தாமரை அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். சென்னை நகரின் அந்த பரபரப்பான இரவு நேரத்திலும் மொட்டை மாடி மட்டும் ஏதோ ஒரு தேவலோகத்தை போலவே மாறியிருந்தது. அங்கே மென்மையான விளக்குகள், அழகான பூச்சாடிகள், நடுவில் ஒரு சிறிய மேஜையில் அவளுக்கு பிடித்தமான இனிப்புகள் மற்றும் மூணார் பங்களாவில் அவர்கள் ரசித்த அதே இசை மென்மையாக கேட்டுக்கொண்டிருந்தது. இதோ எப்ப பண்ணீங்க ஆகாஷ்
என்று அவள் கண்களில் கண்ணீருடன் கேட்டாள். நம்ம மூணார்ல இருந்த அந்த ஒரு வாரத்திலேயே என் பிஏவை வச்சு இதையெல்லாம் பண்ண சொன்னேன். அங்க எப்படி நாம ஒரு உலகத்தை உருவாக்கினோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம காதலுக்கு ஒரு தனி உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சேன் என்று அவன் சொன்னான். அவள் அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் முகம் இன்னும் பேரழகாக தெரிந்தது. ஆகாஷ் மெதுவாக அவளை நெருங்கி அவளது இடுப்பில் தன் கரங்களை பதித்தான். இந்த ஒரு வாரம் என்னால உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மூணார் போனது ஒரு தேனிலவுக்காக மட்டுமில்ல, உன்னை முழுசா எனக்குள்ள உணர்ந்ததுக்காக. இந்த சென்னை வாழ்க்கையில நாம எவ்வளோ பேருக்கு நடுவேல இருந்தாலும் இந்த மொட்டை மாடி நம்ம 2 பேருக்கும் மட்டுமான சொர்க்கம் என்றான். அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, உங்களுக்கு தெரியுமா ஆகாஷ், இந்த ஒரு வாரம் நான் அனுபவிச்ச ஒவ்வொரு சந்தோஷமும் என் வாழ்நாள் முழுக்க எனக்கு போதுமானது. இவ்வளவு அன்ப இவ்வளவு அக்கறைய என்கிட்ட காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு கிடைச்சது நான் பண்ண புண்ணியம் என்று உணர்ச்சி வசப்பட்டு அழுதாள். அவன் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டான். அந்த மொட்டை மாடியில் அவர்கள் இருவரும் அந்த இரவின் அமைதியில் ஒன்றிணைந்தனர். சென்னை நகரின் விளக்குகள் தூரத்தில் மின்னிக் கொண்டிருக்க அங்கே அந்த மாடியில் அவர்களின் காதல் மட்டும் பிரகாசமாக பொழிந்தது. அந்த வீடு, அந்த தருணம், ஆகாஷின் அந்த அன்பு எல்லாமே சேர்ந்து அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. மூணாரில் தொடங்கி சென்னை மொட்டை மாடியில் அந்த கிஃப்ட் வரை அவர்களின் பயணம் காதலின் ஆழத்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியது. அவர்கள் இருவரும் அந்த இரவை அந்த மொட்டை மாடியிலேயே கழித்தனர். நட்சத்திரங்களை பார்த்தபடி தங்கள் எதிர்காலத்தை பற்றியும் அந்த புதிய உலகத்தை பற்றியும் பேசிக்கொண்டே இருந்தனர். அவர்களின் அந்த புதிய வாழ்க்கை மூணாரின் தேனிலவை விடவும் மிக அழகாக தொடங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வீடே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. மூணாரிலிருந்து திரும்பி வந்த களைப்பு இருந்தாலும் அனைவரின் முகத்திலும் ஒரு உற்சாகம் குடிபுகுந்திருந்தது. ஆகாஷும் தாமரையும் காலையிலேயே எழுந்து தயாராகி வந்தனர். ஹாலில் தாத்தா, கார்த்திக், ரம்யா என அனைவரும் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தனர். தாமரை தனது பெரிய சூட்கேஸை திறந்து அங்கிருந்து விதவிதமான பார்சல்களை வெளியே எடுத்தாள். குழந்தைகளின் கண்கள் அந்த பார்சல்களை பார்த்ததும் மின்னியது. சித்தி, எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று குழந்தைகள் துள்ளி குதிக்க தாமரை ஒவ்வொன்றாக எடுத்து நீட்டினாள். அழகான பொம்மைகள், விதவிதமான உடைகள், சுவை மிகுந்த மூணார் தேயிலை மற்றும் அங்குள்ள பிரத்யேகமான இனிப்புகள் என அனைத்தையும் ஆளுக்கும் ஆசை ஆசையாக வழங்கினாள். ரம்யாவிற்கு அழகான நகைகளும் கார்த்திக்கிற்கு பிடித்தமான ஒரு வெளிநாட்டு தயாரிப்பு ஷர்ட்டையும் கொடுத்த போது ரம்யா, தாமரை, இதெல்லாம் எதுக்குடா, நீங்க போயிட்டு வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்று நெகிழ்ந்து போனாள். ஆகாஷ் கார்த்திக்கின் தோளில் கை போட்டு, அண்ணா, இது சின்ன கிஃப்ட் தான், ஆனா அங்க கிடைச்ச அந்த அமைதியும் அந்த பயணத்தோட நினைவுகளும் தான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என்று சொன்னான். அன்று மாலை குடும்பத்தோடு வெளியே செல்ல திட்டம் தீட்டப்பட்டது. அப்பொழுது தாத்தா, இல்லடா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே அப்படியே ஒரு அமைதியா உட்காந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட மீதி அனைவரும் கிளம்ப தயாரானார்கள். ரம்யா, கார்த்திக், ஆகாஷ், தாமரை மற்றும் குழந்தைகள் என அனைவரும் காரில் ஏறியதும் சென்னையின் பிரதான ஷாப்பிங் மாலுக்கு சென்றார்கள். அங்கே ரம்யாவும் தாமரையும் துணிக்கடைக்குள் புகுந்து தங்களுக்கு பிடித்தமான சேலைகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான உடைகளை தேர்ந்தெடுத்தனர். ரம்யா ஒரு அழகான பட்டுச்சேலையை எடுத்து, தாமரை, இதை நீ போட்டுக்கிறியா, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று வற்புறுத்த ஆகாஷ் குறுக்கிட்டு, ஹனி, தாமரை எது போத்துக்கிட்டாலும் தேவதைதான், இதுல சந்தேகமே வேணாம் என்று சொல்ல தாமரை வெட்கத்தில் தலை குனிந்தாள். கார்த்திக், ஆகாஷ் இன்னும் ஹனிமூன் மூட்லயே தான் இருக்கான் போல என்று கேலி செய்தான். பிறகு ஷாப்பிங் முடித்துவிட்டு அனைவரும் மெரினா பீச்சிற்கு சென்றனர். கடையல்களின் ஓசையும் மெல்லிய காற்று வீசுவதும் அந்த ஞாயிறு மாலைக்கு ஒரு முழுமையை அளித்தது. குழந்தைகள் மணலில் வீடு கட்டி விளையாட, பெரியவர்கள் மணல் விரிப்பில் அமர்ந்து பழைய கதைகளை பேசி சிரித்தனர். கடலின் அலையை பார்த்தபடி தாமரை, ஆகாஷ், இந்த ஒரு வாரம் நம்ம மலைகளோட இருந்தோம், இப்போ இந்த கடல் கூட இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளவு வேகமா போகுதுன்னு தோணுது என்றாள்.
வாழ்க்கை வேகமா போகலாம் தாமரை, ஆனா நம்ம வாழும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பிடிக்குள்ள இருக்கணும். அந்த மூணார் குளிர்ச்சியும் இந்த கடல் காத்தும் நம்மளோட காதலை இன்னும் உறுதியாக்கிட்டே இருக்கு என்று அவன் அவள் கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்தான். அருகில் இருந்த கார்த்திக்கும் ரம்யாவும் ஏதோ வேடிக்கையான விஷயங்களை பேசி உறக்க சிரித்தனர். அந்த சூழலே ஒரு குடும்பமாக அவர்கள் கொண்டாடும் பேரானந்தமாக இருந்தது. அங்குள்ள ஒரு சிறிய கடையில் அனைவரும் சுட சுட சுண்டல் வாங்கி சாப்பிட்டனர். குழந்தைகள் மணலில் விளையாடி முடித்துவிட்டு களைப்புடன் அவர்கள் மடியில் வந்து விழ ஆகாஷ் தாமரையை அணைத்துக் கொண்டே, இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பா இருக்குல்ல தாமரை, இதே மாதிரியே எப்பவும் நாம் எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் என்று தன் ஆசையை வெளிப்படுத்தினான். தாமரையும், கண்டிப்பா ஆகாஷ், இந்த மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் வராம நம்ம பாத்துக்கலாம் என்று அவள் தோளில் தலை சாய்த்தாள். கடற்கரையின் வெளிச்சங்கள் மங்கத் தொடங்க அனைவரும் மெல்ல வீட்டிற்கு திரும்ப கிளம்பினர். அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்களின் இதயத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சியை பதித்து சென்றது. மூணாரின் ரொமான்ஸை தாண்டி குடும்பத்தோடு செலவழிக்கும் இந்த நேரம் அவர்களுக்கு ஒரு புதிய முதிர்ச்சியையும் ஒற்றுமையையும் கொடுத்தது. அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய போது குழந்தைகள் தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் அனைவரின் முகத்திலும் அந்த ஞாயிறு மாலை கொடுத்த தெம்பு மாறாமல் இருந்தது. அவர்களின் வாழ்க்கை ஒரு அழகான நாவலின் அடுத்தடுத்த பக்கங்களைப் போல அழகாக துளிர்விட்டு கொண்டிருந்தது. திங்கட்கிழமை காலை மீண்டும் அதே வழக்கமான சென்னை வாழ்க்கை. மூணாரின் இதமான காற்றுக்கும் அந்த பனிச்சாரலுக்கும் பதிலாக சென்னையின் அனல் காற்றும் வாகனங்களின் இரைச்சலும் புதிய வரத்தை வரவேற்றன. ஆகாஷ் தன் அலுவலக பணிகளில் மும்முரமாக மூழ்கிவிட்டான். சில நாட்கள் மூணாரில் இன்பமாய் கழித்தாலும் தொழில்முறை வாழ்க்கையின் சுமைகள் அவனை காத்திருந்தன. மறுபுறம் தாமரையும் தனது அன்றாட பணிகளில் ஈடுபட தொடங்கினாள். ஆனாலும் அவர்கள் மூணாரில் பகிர்ந்து கொண்ட அந்த நினைவுகள் அவர்களின் மனதில் ஒரு மூலையில் மெல்லிய கவிதையாக ஓடிக்கொண்டே இருந்தது. அன்றைய தினம் ஆகாஷ் தன் அலுவலகத்தில் இருந்தபோது அவனுக்கு ஒரு முக்கியமான மின்னஞ்சல் வந்தது. அது அவன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு புதிய திட்டத்தை பற்றியது. அதை சரியாக முடித்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஆனால் அதற்காக அவன் சில நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அன்று மாலை தாமரைக்கு போன் செய்த ஆகாஷ், தாமரை, மூணார் ட்ரிப்புக்கு அப்புறம் நாம கொஞ்ச நேரம் கூட தனித்தனியாவே இல்லையே. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமா 2 நாள் வெளியூர் போற மாதிரி ஒரு சூழல். உன்னை விட்டு பிரியறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குதுடி. ஆனா இதை முடிச்சாதான் நாம இன்னும் நிம்மதியா இருக்கலாம் என்றான். தாமரைக்கு முதலில் சிறிது ஏமாற்றம் இருந்தாலும் அவன் வளர்ச்சிக்காக அவள் அதை புரிந்து கொண்டாள். பரவாயில்ல ஆகாஷ், நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இங்க எல்லார் கூடயும் பத்திரமாவே இருப்பேன் என்று அன்புடன் கூறினாள். அவன் சென்ற பிறகு தாமரைக்கு அந்த வீடு சற்று பெரிதாக தெரிந்தது. மூணாரில் அவனை மட்டுமே பார்த்து பழகிய கண்களுக்கு அந்த பங்களாவின் அறை ஏக்கம் தந்தது. இரவு உணவின் போது ரம்யாவும் கார்த்திக்கும் அவளை சமாதானப்படுத்தினர். ஏய் தாமரை, இதெல்லாம் சாதாரணம்தான். ஆகாஷ் கெட்டிக்கார, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருவான். அது வரைக்கும் நீ எங்க கூடவே ஜாலியாயிரு என்று ரம்யா அவளை கட்டிக்கொண்டாள். ஆகாஷ் வெளியூர் சென்றிருந்த அந்த 2 நாட்களும் அவர்களுக்குள் போன் உரையாடல்கள் இடைவிடாமல் இருந்தன. என்ன பண்ற தாமரை, தூங்குனியா? அந்த மூணார் மலைகள் மாதிரியே உன் ஞாபகம் தாண்டி எனக்கு அடிக்கடி வருது என்று அவன் செல்லமாக கொஞ்ச, தாமரையோ, எப்படியாவது சீக்கிரம் வந்துருங்க ஆகாஷ், நீங்க இல்லாம இந்த வீடு ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு என்று ஏக்கத்துடன் கூறினாள். 2வது நாள் மாலை ஆகாஷ் வீடு திரும்பினான். அவன் கதவை திறந்ததும் தாமரை ஓடி வந்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அதே நேரம் அவன் கையில் அவளுக்காக ஒரு சின்ன பரிசு இருந்தது. இதை பார் தாமரை, நான் வெளியூர் போனப்போ உனக்காக வாங்கினேன் என்று ஒரு சிறிய காகித பொட்டலத்தை நீட்டினான். அது அவள் மூணாரில் ஏதோ ஒரு பூங்காவில் ரசித்த அதே வாசனை மலர் கொண்ட வாசனை திரவியம். அவன் அவளை அணைத்து கொண்டு, அந்த மூணார் மலைகளோட வாசம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும்னு தான் இதை வாங்கினேன் என்றான். அந்த சிறிய இடைவெளி அவர்களின் காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் அந்த நெருக்கம் மெல்ல துளிர்க்க தொடங்கியது. அன்றைய இரவு அவர்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து சென்னையின் இரவு வெளிச்சத்தை பார்த்தபடி தங்களின் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். தாமரை ஆகாஷின் தோளில் சாய்ந்து,
ஆகாஷ், இந்த வேலை, இந்த பரபரப்பு எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பு மட்டும் எப்பவும் குறையாம இருக்கணும் என்று ஆசையை சொன்னாள். ஆகாஷ் அவளை ஆழமாக பார்த்து, தாமரை, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு திருப்பமும் மூணார் மலைப்பாதை மாதிரி அழகாவே இருக்கும். சில நேரங்கள் மேடு இருக்கும், சில நேரம் பள்ளம் இருக்கும். ஆனா உன் கை என் கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று அவன் அவளை நெகிழ்ச்சியுடன் முத்தமிட்டான். அந்த உரையாடல்கள், அந்த அன்பின் வெளிப்பாடுகள் மீண்டும் ஒருமுறை அவர்களின் வாழ்க்கையை ஒரு அழகான கவிதை போல மாற்றியது. அன்றாட வாழ்வின் சிக்கல்களுக்கு இடையிலும் அவர்கள் தங்களுக்கென ஒரு காதல் உலகத்தை இங்கேயே கட்டிக்கொண்டிருந்தனர். அந்த வீடு, அந்த பொறுப்புகள், கார்த்திக், ரம்யா என அந்த பெரிய குடும்பம், இவை அனைத்தையும் கடந்து ஆகாஷும் தாமரையும் தங்கள் காதலால் பிணைக்கப்பட்ட ஒரு அழகான ஜோடியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். வாழ்க்கை மீண்டும் அதன் வழக்கமான சுழற்சிக்கு வந்தாலும் அவர்களின் மனதுக்குள் அந்த மூணார் பயணத்தின் இனிப்பு இன்னும் குறையாமல் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக ஒவ்வொரு நாளையும் புதிய தேனிலவாக மாற்றிக்கொண்டிருந்தனர். ஆகாஷும் தாமரையும் அந்த வீட்டின் குழந்தைகளின் உலகத்தை மாற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். பல நாட்களாக திட்டமிட்டு குழந்தைகளின் விருப்பத்திற்கேற்ப ஒரு அழகான அறையை உருவாக்கினர். அந்த அறையின் சுவர்கள் முழுவதும் வண்ணமயமான காடுகளின் ஓவியங்கள், பறவைகள் மற்றும் குட்டி குட்டி விலங்குகள் வரையப்பட்டிருந்தன. கூரையில் மின்னும் நட்சத்திரங்கள் போல சிறிய LED விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த அறை பார்ப்பதற்கு ஒரு கனவுலகம் போலவே மாறியிருந்தது. ஆகாஷ் அந்த அறையை திறந்து காட்டிய போது குழந்தைகள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போயினர். சித்தி, சித்தப்பா, இது நிஜமாவே எங்க ரூம் தானா? நாங்க இனிமே இங்கதான் தூங்குவோமா என்று குதித்து கொண்டே ஓடிச் சென்று அந்த மெத்தையில் குதித்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி ஆகாஷிற்கும் தாமரைக்கும் மிக பெரிய திருப்தியை அளித்தது. அன்று இரவு உணவு முடிந்து அனைவரும் ஓய்வெடுக்க தயாரானார்கள். கார்த்திக் மற்றும் ரம்யாவின் 2 குழந்தைகளையும் ஆகாஷ் அவர்கள் தயார் செய்த புதிய அறைக்கு அழைத்துச் சென்று கதவை பூட்டிவிட்டு வந்தான். கார்த்திக்கும் ரம்யாவும் தங்கள் கைக்குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு தங்கள் அறைக்கு சென்றனர். அந்த அறையில் அமைதி நிலவியது. குழந்தையை தொட்டிலில் கிடத்தி ரம்யா மெதுவாக அதை தாளாட்ட அந்த அறைக்குள் நிலவும் மெல்லிய வெளிச்சத்தில் கார்த்திக் அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான். மூணார் பயணத்திற்கு பிறகு ஆகாஷும் தாமரையும் ஒரு விதமான நெருக்கத்தில் இருப்பதை பார்த்து தானும் தன் மனைவியிடம் அந்த நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள் நீண்ட நாட்களாக இருந்தது. 3வது குழந்தைக்கு பிறகு ரம்யாவின் உடல்நிலை மற்றும் குழந்தைகளின் கவனித்தல், அவர்கள் இருவரும் தங்களுக்கு ஒரு இடைவெளியை உணர்ந்திருந்தனர். குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்த கார்த்திக் மெதுவாக ரம்யாவின் பின்னால் சென்று அவள் தோள்களை தன் கைகளால் தொட்டான். ரம்யா திடுக்கிட்டு திரும்பி பார்க்க கார்த்திக்கின் கண்களில் இருந்த அந்த ஏக்கம் அவளுக்கு புரிந்தது. என்னங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது என்று அவள் மெல்லிய குரலில் சொல்ல கார்த்திக் அவள் கண்களை ஆழமாக பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு ரம்யா, 3வது குழந்தை வந்ததுல இருந்து நாம நமக்காகவே நேரம் ஒதுக்குறதே இல்லை. நீ என் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று தன் ஏக்கத்தை கொட்டினான். ரம்யா வெட்கத்துடன் தலை குனிந்தாள். கார்த்திக் அவள் கூந்தலை மென்மையாக வருடி, உன்னோட இந்த தயக்கம் எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு தாயா இருந்தாலும் நீ எனக்கு மனைவிதான். உன்னோட இந்த மென்மையான ஸ்பரிசத்தை நான் எவ்வளோ தூரம் மிஸ் பண்றேன்னு உனக்கு தெரியாதுடி என்று அவள் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தினான். அவன் விரல்கள் அவளது கழுத்தில் பட்டபோது அவள் மெல்ல சிலிர்த்தாள். அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்ட கார்த்திக் அந்த அறையின் மெல்லிய வெளிச்சத்தில் அவளது முகத்தினை பார்த்தான். ரம்யாவின் கண்கள் கலங்கின. என்னங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா உங்க அன்பை உணரும் போதுதான் நான் எவ்வளோ தூரம் உங்ககிட்ட இருந்து விலகி இருந்திருக்கேன்றதே புரியுது என்று அவன் சட்டையை பிடித்து கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். கார்த்திக் அவளை மெதுவாக மெத்தையில் அமர வைத்து அவளது முந்தானையை மெல்ல விலக்கி அவளது இதழ்களில் முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் பல நாட்களாக சேர்த்து வைத்திருந்த அன்பும் ஏக்கமும் காதலும் வெளிப்பட்டது. ரம்யா அவனது கரங்களில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். ரம்யா, நீ எனக்கு கொடுத்த இந்த வாரம் நான் வாழ்நாள் முழுக்க பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். இனிமே நம்மிடையே எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது என்று அவள் காதோரம் முணுமுணுக்க ரம்யா அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள்.
அந்த அறைக்குள் இருந்த அந்த சூழல் அவர்களின் காதலுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது. பல நாட்களாக தள்ளி நின்றிருந்த இரு இதயங்கள் இன்று ஒன்றோடு ஒன்று பிணைந்து அந்த இரவின் அமைதியில் தங்கள் காதலை புதுப்பித்துக் கொண்டன. அந்த மெல்லிய நிலவொளியில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மீண்டும் புது தம்பதிகள் போல மாறினார்கள். கார்த்திக்கின் அந்த ஆழ்ந்த அன்பில் ரம்யா தன்னை முழுவதுமாக மறைந்து அவனது கரங்களுக்குள் கரைந்து போனாள். மறுநாள் காலை சூரியன் தன் கதிர்களை வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே அனுப்ப கார்த்திக்கும் ரம்யாவும் ஒரு புதிய புத்துணர்ச்சியுடன் விழித்தனர். அந்த அறைக்குள் இருந்த மௌனமே அவர்களின் மனதை அத்தனை இலகுவாக்கி இருந்தது. ரம்யாவின் முகத்தில் இருந்த அந்த புதிய பொலிவு அவள் நேற்று இரவு அடைந்த பேரமைதியை வெளிப்படுத்தியது. கார்த்திக் அவளை பார்த்தபடியே, ரம்யா, நேத்து நைட்டு எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நாம குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்காம நமக்காகவும் இப்படி நேரத்தை ஒதுக்கணும் என்று அவளது கைகளை பற்றி சொன்னான். அவளும் புன்னகையோடு அதை ஆமோதித்தாள். அதே நேரத்தில் மறுபுறம் ஆகாஷும் தாமரையும் அந்த புதிய அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பெரிய குழந்தைகளை எழுப்பி அவர்களை தயார் செய்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் குழந்தைகளின் கையை பிடித்து கொண்டு ஹாலுக்கு வர அவர்கள் தங்க புதிய அறை அனுபவத்தை பற்றி பேசிக்கொண்டே வந்தனர். சித்தப்பா, அந்த வால் பெயிண்டிங்ல இருக்கிற முயல் குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஒரு குழந்தை ஆர்வமாக சொல்ல தாமரை அதை கேட்டு சிரிக்க தொடங்கினாள். ஆகாஷ் அவளை பார்த்து, பாத்தியா தாமரை, அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு. இப்பதான் நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குது என்றான்.